கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து வினையூக்கி அல்லது வினை வேக மாற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரியாக்ஷனுக்கு தேவையான வினை பொருள் எடுத்திருக்கோம், ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம், ஏங்கிற ரியாக்டன்ட், பிங்கிற ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது, விளை பொருளாக ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ தேவையான அதுக்கு எடுத்துக்கிற டைம்னு பார்த்தா ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிடுதுன்னு வச்சுருங்க. முழுசாக ப்ராடக்டாக மாறக்கூடிய நேரம். நம்ம ரியாக்டண்ட்டை எடுத்திருக்கோம், ப்ராடக்டாக மாறுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிடுதுன்னு வச்சுடுங்க மொத்தத்தில். இது நான் அந்த ரியாக்ஷனில் கொஞ்சம் போல் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். 1 ஹவர்லேயே விளைபொருள் கிடச்சிரும். நமக்கு ப்ராடக்ட் வந்து முழுமையாக நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து அந்த கேட்டலிஸ்ட்டுடைய முக்கியமான வேலை. அந்த வினையினுடைய வேகத்தை அது வந்து ஸ்பீடு பண்ணிடும். ஆனால் அந்த வினை வேக மாற்றின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அது உள்ள சும்மா தான் இருக்கும், அந்த ரியாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகாது. அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ரியாக்ஷனில் வந்து அது கன்சியூம் ஆகாது. இட் டஸ் நாட் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். ஸோ நம்ம என்ன கேட்டலிஸ்ட் எவ்வளவு எடுத்திருக்கோமோ குவான்டிட்டி, இப்போ 10 கிராம் கேட்டலிஸ்ட் அந்த இதுக்குள்ளே சேர்த்துருந்தோம்னா ப்ராடக்ட் கிடச்சதுக்கப்புறமும் அதே குவான்டிட்டி 10 கிராம் கேட்டலிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுதான் வந்து கேட்டலிஸ்டுடைய ஃபங்க்ஷன். அது இருந்தாலே அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும். அதான் வினைவேக மாற்றி அல்லது கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். நன்றி.